வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருக்க பிஸ்கு மீன் வச்சு இப்போ குழம்பு வைக்க போகிறோம். எப்போதும் நம்ம கொள்ளையில் தான் உட்காந்து சமைப்போம். இப்போ மழையாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சமைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கேட்டாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளியெலாம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். நல்ல பெரிய 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி மசாலாலாம் கலந்துடலாம். இதில் வந்து பெரிய கரண்டியால் மல்லித்தூள் ஒரு 1.5 கரண்டி, 1 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நாங்கள் மல்லித்தூளில் மஞ்சள் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றி கலந்துடலாம். இதுமாரி குழம்பு கரைச்சி வைக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி கரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளி கரைக்கும் போதே கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டாச்சு. ஒரு 4-5 பூண்டு எடுத்து அம்மியில் நச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். நம்ம முழுசாக போடுறத விட நச்சு போடுறது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ இதை சேர்த்துடலாம். தக்காளி எல்லாம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உப்பு ஆல்ரெடி புளி கரைசலில் போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சோட்டி உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ மூடி வச்சிடலாம். தட்டு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துடலாம். மீன் நல்லா வேகட்டும். இது ஒன்றும் கரைஞ்செல்லாம் போகாது, கொஞ்சம் நல்லா வேகட்டும் மீன். அவ்வளோதான், மீன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ மீன் நல்லா வந்திருக்கும். இப்போ மாங்காய் சேர்த்து இறக்கிடலாம். இது ஒட்டு மாங்காங்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும், அதனால் லாஸ்ட்டாக சேர்க்கணும். ஒரு கொதி வந்தாச்சு இறக்கிற வேண்டியது.
அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. மாங்காய் அரை வேக்காடு வெந்தாலே போதும், அந்த சூட்லேயே வந்துடும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். மீன் சூப்பராக வந்திருக்கு. மீன் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் மழை வந்துருச்சுன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு. இப்போ பார்த்தா வெயில் அடிக்குது. இந்த மனத்தை நம்ம என்னத்தான் நம்புறது. வீட்டுக்குள்ளேயே சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.